ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி பர்ச்சேஸ்க்கு தாங்க போகிறோம். ஆமாங்க, நாளைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள். ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துடுவேனா, பட் இன்றைக்கி என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்பவே புவராக இருக்குது. என்கிட்ட கம்மி காசு தான் இருக்குது. கம்மி காசுன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க, 1500 ரூபா தாங்க இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி கொடுப்போன்னு தோணுச்சு. ஏன்னா வருஷம் எப்போவுமே என் அப்பா அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். இந்த வருஷம் தவறக்கூடாது, கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் தான். அம்மா கிட்ட சொன்னாவே போதும், புரிஞ்சுப்பாங்க. ஆனாலும் என்னோட சந்தோஷத்துக்காக என் அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து தருவேன். இப்போ மட்டும் இல்லை, எனக்கு 60 வயசு ஆனாலும் சரி, என் அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டியதை செஞ்சுருவேன். பக்கத்தில் இருந்த முருகன் டெக்ஸ்டைல்ஸ் தாங்க போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இதே டி நகர் போயிருந்தால் அதுக்கு ஒரு 300 ரூபா செலவு பண்ணணும். அதே இங்கே பக்கத்தில் போனால் சீப்பாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அம்மா சாஃப்ட் சாரீ தான் லைக் பண்ணுவாங்க. பட்டு புடவெல்லாம் நிறைய எடுத்து கொடுத்த காலங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சாரீ தான் ரொம்பவே விரும்புகிறாங்க. பட் நான் என்ன கலர் எடுத்து கொடுத்தாலும் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கலர் தான் என்கிட்ட இருக்குல்ல, இதை ஏன் எடுத்த அப்படிம்பாங்க. அவங்க எதனா சொல்லிட்டு போட்டோம், நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுத்துடலாம். அப்பாவுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டும் ட்ராக்கும் தாங்க எடுத்தேன். அப்பா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் போட மாட்டாங்க, இப்போ கொஞ்ச நாளாக போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஃபுல்லாக போட முடியலையே, கொடுக்க முடியலையே, அப்பாவா இதை மாதிரி அலங்கரித்து பார்க்க முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்குது. இல்லாமலாம் இல்லை. பட் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தா எப்பவும் அப்பாவுக்கும் எடுக்கணும்ல. எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எதுக்குமா இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதம்மா காசை, உனக்கு எதனா வாங்கிக்கோமான்னு சொல்லுவாங்க அப்பா. ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாங்கினதில் பரம ஆனந்தம். பர்ச்சேஸை நல்லபடியாக முடிச்சாச்சு. இதை நாளைக்கு அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருவோம்.